ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை யோவான் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்கிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவை உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அப்ப தேவன் நம்ம அவருக்காக ஊழியம் செய்யும்போது கண்டிப்பா அவர் எங்க இருக்காரோ அவர் அங்க நம்மளும் இருப்போம். அப்ப தேவன் ஒரு இடத்துக்கு நடத்தும் போது, ஒரு இடத்துக்கு ஊழியக்காரங்க வர்றாங்கன்னா தேவனோட சித்தம் இருந்தா தானே அவர் வருவார்கள். ஆமென். அப்ப ஊழியக்காரவங்க வரும்போது அவங்களை நம்ம கனம் செய்யணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஊழியக்காரவங்களை பார்க்க கூடாது. ஏன்னா இயேசு நம்ம வீட்டை தேடி வந்திருக்கார்கள் நினைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரங்க வந்துட்டாங்களே சில பேர் நம்ம எல்லாம் யோசிப்போம், ஐயோ என்னடா பண்றது, எதுடா பண்றது அப்படி இப்படின்னு. அது இல்ல. ஏன்னா மாத்தாள் மரியாதையெல்லாம் பார்த்தோம்னா இயேசு வந்தவன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா மரியாள் உட்கார்ந்து அப்படியே அவர் சொல்றதெல்லாம் கேட்டு பாதத்தடியில உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன்னா மாத்தாள் என்ன பண்ணிட்டாங்க, உட்கார்ந்து எல்லாம் போய் அதை செய்யலாம் இதை செய்யலாம் சொல்லி புலம்புனாங்க. எனக்கு ஒண்ணு இயேசுவே நீங்க கேட்க மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களான்லாம் புலம்புனாங்க. அந்த மாதிரி மொறுமொறுப்பு இல்லாதபடிக்கு, ஏன்னா அவங்க வர்றதே நம்மளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கறதுக்காக தான். நம்ம வீட்டுல உள்ளதை அவங்களுக்கு அன்பாக கொடுத்துட்டு அவங்க சொல்றத கேட்க அவங்க பாதத்தடியில உட்கார்ந்து ஒவ்வொரு வசனமா அவங்க சொல்ல 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 நம்ம ஏன்னா நம்மளுக்காக தான் நம்ம இருதயத்துல ஏத்தி கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரங்க வர்றாங்கன்னா தேவன் சித்தம் இருந்தா தான் வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. அதுதான் தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்காரு. இந்த நாள்ல கூட யாரையாவது ஊழியக்காரங்களை அஷ்ட பண்ணியிருந்தா இந்த நாள்ல கூட மாத்தி கொள்ளலாம். ஏன்னு கேட்டா ஊழியக்காரங்க வந்தா இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க என் ஊழியக்காரன் இருப்பான்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஊழியக்காரங்க நம்ம எவ்வளவு கனம் செய்யணும், எவ்வளவு அவங்க நம்ம அந்த இடத்துல அவங்களை மறைத்து நம்ம இயேசுவைத்தான் பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல தேவன் நம்மள இழுத்து கொள்வதற்காக தான் அந்த வானம் திறந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இதனால நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் அவரோட பணிவிடைகளை செய்யும் போது அவர்கள் வார்த்தைகளை கேட்டு நடந்தாலே போதும். அவர்கள் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தாலே, வேதத்துல ஒரு வசனம் வருதுன்னா நம்ம செவி கொடுக்கணும், அதை கேட்கணும். அதை நம்ம தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதை தள்ளி விடாதபடிக்கு தேவனோட வார்த்தைய அறிந்து கொள்ள, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போலதான், ஏன்னா இதெல்லாம் ஒரு பொக்கிஷம், இதெல்லாம் ஒரு தேன் கூடு. அதை நம்ம ருசிச்சுட்டே இருக்கணும். ருசிக்க ருசிக்க நம்மள ஏன்னா தீமையான இருள தள்ளவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் நன்மையான ஈவுகளை தான் கொடுப்பாரு. அதனால நம்ம இந்த நாள்ல கூட தேவனோட வார்த்தையின்படி நடக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா வானத்தை இடி முழக்கத்தோடு யாருக்காக வந்ததுன்னு கேட்டா நம்மளுக்காக தான் இடி முழக்கத்தோட வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் தூதர்களோட பார்த்திருக்காங்க, குதிரை படைகளோட வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்மள அழைச்சு கொள்ள போக அவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட
இதுலயாவது சூழ்நிலையில இருக்கிறோமா, தேவன் நம்மளை வந்து அழைத்து கொள்ள போகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அவரே திராட்சையா இருக்கிறார், நம்மளோ கொடியா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அவரோட நம்ம பின்னி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவரை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஆமென், அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து இருளான இருக்கா, நமக்கு அந்த வெளிச்சம் இல்லையே நம்ம கவலைப்படுறோமா, இந்த நாள்ல நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி நம்ம பாக்குறவங்களா இருக்கணும். தேவனுக்கு எத்தனை பேர் நம்ம ஊழியம் செய்யறோம், நம்மளையே ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனை பேர் தேவனோட காரியத்தை செய்யறோம், அவர் ராஜ்யத்தை கட்டப்பட நம்ம என்ன வேலை செய்யறோம். யாருக்காவது ஒருத்தருக்கு நமக்கு நடந்த அற்புதத்தையாவது வெளியில போய் சொல்றோமா, அது சொல்றது இல்ல. ஆலயத்துல மகிமைக்காக போய் சாட்சி சொல்றோமா, அது நம்ம சொல்றது இல்ல. ஏன்னா எத்தனை பேர், ஏன்னா 9-10 பேருக்கு அற்புதம் செஞ்சு ஒருத்தர் தான் போய் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. அப்பனா வந்து நம்ம இந்த நாள்ல கூட நம்ம சாட்சி சொல்றவங்களா இருக்கணும். ஆலயத்திலயும் சாட்சி சொல்லணும், அது போல நம்ம அக்கம் பக்கத்துலயும் யாருக்கெல்லாம் நல்லா இல்லைனாலும் நம்ம அவங்களுக்கு போய் நம்ம சாட்சி சொல்லி ஜெபிக்கிறவங்களாவும் இருக்கணும். ஏன்னா விதைக்கிறவங்களாவும் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதனால ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா நம்மளையெல்லாம் அழைத்து கொள்ளத்தான் அவர் இடி முழக்கத்தோடு இந்த நாள்ல கூட நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இடி முழக்கத்தோட யாருக்காக வந்தோம்னா இந்த ஜனத்துக்காக வந்தேன்னு சொல்லுகிறார். அப்பனா நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா மரணம் இல்லாதபடிக்கு தேவன் நம்மளை என்ன பண்றாரா, குதிரைப்படையோட வந்து நம்மளை அழைத்து கொள்ள போகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம வருவார் அப்படின்னு நம்ம எதிர்கொண்டு இருக்கணும், நம்ம காத்து கொண்டு இருக்கணும். தேவன் வருகை ஆயத்தமா இருக்கிறது, சீக்கிரத்துல வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இதை எதிர்பார்த்து இருக்கும்போது கண்டிப்பா தேவன் நம்ம பிள்ளைங்களா நமக்காக காத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு கண்டிப்பா வெளிப்படுவார், தரிசனத்தை கொடுப்பார், நம்மளுக்கு தேவையானதை செய்வார். ஆமென், அல்லேலூயா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த பூலோகத்துல எல்லாம், ஏன்னா இதெல்லாம் அழிந்து போகிற விஷயங்கள். ஏன்னா பரலோக ராஜ்யம்தான் நம்மளுக்கு நிரந்தரமானது. ஆமென், அல்லேலூயா. பரலோகத்துல தேவன் நம்மளுக்கு தங்கத்திலே மதில் செவர் கட்டி தங்கத்திலே வீடு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அங்க போய் நம்ம வசிக்க, தேவனை ஆராதிக்க அவரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். இன்னும் ஏன்னா இப்பவே வந்துட்டா இன்னைக்கு எத்தனை மக்கள் இருக்கிறாங்க தேவனை அறியாத மக்கள். அந்த மக்களுக்காக தான் தேவன் வாஞ்சையோடு காத்து கொண்டு இருக்கிறார். அங்கே பரலோகத்துல வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா தேவன் இயேசு வந்து புலோகத்துல வந்து மரித்தது உண்மை என்றால், 3ஆம் நாள் உயிர்த்தது உண்மை என்றால், இது எல்லாமே உண்மையான வார்த்தைகள். இதை நீ அம்மா விசுவாசிக்கணும், நம்பணும். நம்பும் போது கண்டிப்பா இந்த அற்புதம் நடந்ததில்லை, இது மாதிரி நம்ம சூழ்நிலைகளை ஒவ்வொரு புரிந்து கொண்டு தேவன் உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லி நீங்க விசுவாசிங்கன்னா கண்டிப்பா உங்கள் துக்கமே சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ராஜா சோதரிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஊழியர் செய்வதற்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, நீர் எங்க இருக்கிறீர்கள் அங்கே உன்னோட ஊழியக்காரன் இருப்பான் வேதவசனம் படி. ஆண்டவரே தகப்பனே, ஊழியக்காரர்களை நாங்க கனம் பண்ண ஆண்டவரை ஊழியக்காரை மறைத்து நீங்க வெளிப்படும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. தகப்பனே, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களை தகப்பனே சிந்திக்க செயல்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரை போய் சேரும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மக்களையும் அழைத்து கொள்ள ஆண்டவரே தகப்பனே வானத்தை திறந்து நீங்க வருகிறீர் ராஜா. சோத்திரம் ஆண்டவரே, இடி முழக்கத்தோடு வருகிறீர் ராஜா. நாங்க ஒவ்வொருவரும் இதுக்கு பாத்திரவான்களாக நாங்க இருக்கும்படி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி விடுங்க ராஜா. சோத்திரம் ஆண்டவரே, உம்மோட ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க ஆண்டவரே எந்த பாவங்களும் அக்கிரமும் அநியாயம் இல்லாதபடி ஒவ்வொரு மக்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்தி உங்க ரத்தத்தினால கழுவும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா மக்களையும் உங்க கண்ணோக்கமாய் இருக்கிறீர் ராஜா. உங்கள் கண்கள் 7 திசையும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எல்லா மக்களையும் நீங்க பாதுகாக்கும்படிக்கு இந்த காலை வேளையில் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம், எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.